கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். ஆ, ஆமென். எல்லாரும் சுகமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆ, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஏசாயா 41:10. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நம்மளை பார்த்து பயப்படாது என்று சொன்னால் எங்களால் இந்தளவு எங்களுக்கு நம்பிக்கை வைக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அதிகமாக நாங்கள் நம்பிக்கை வைக்கிறது மனிதனில் தான். ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நிச்சயமாக அவர் சொன்ன எந்த மாற்றமும் இருக்காது. இந்த நாட்களில் நம்ம பார்த்தோம்னா நிறைய காரியங்களை குறித்து நம்ம பயப்படுகிறோம். அதிகமாக எல்லாத்துலேயும் பொருளாதாரத்தை குறித்து பயம், எங்களுடைய வாழ்க்கை குறித்ததான பயம், வியாதிகளை குறித்ததான பயம், எதுக்கெடுத்தாலும் பயம் பயம் பயம். எதுலையோ எங்கேயோ நாங்கள் எங்கள் வாழ்க்கை எப்படி போயிடும், என்ன செய்ய போகிறோமோ தெரியாதே, விழுந்துருவோமோ, இந்த பயம் நம்ம வாழ்க்கையில். கர்த்தருடைய பிள்ளைகளான எங்களுக்கு இது இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, இந்த பயம் என்றது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு பயப்படக்கூடிய பயத்தின் ஆவியை அவர் எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் நல்லா யோசிக்கணும். பெலத்தின் ஆவி, எப்பொழுதும் பெலனாக நிற்கக்கூடிய பெலத்தின் ஆவியை எங்களுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிறார். அதை எங்களை பார்த்து சொல்கிறார், பாருங்கள், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் நம்மளோடு இருக்கும்போது நம்ம எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை தோல்விகள் வரலாம், ஆனாலும் எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயம் எடுப்போம் என்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருக்கிறோம். அந்த பயம் நம்மளை விட்டு போயிடணும். பயந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம தோல்விகளை தான் அநேகமாக சந்திப்போம். நாம் தோல்வியை சந்திக்கிறவர்கள் அல்ல. எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அந்த பயம் நம்மகிட்ட இருந்ததுண்டா இதில் எல்லாத்தையும் நம்ம விழுந்து தான் போவோம். வேதம் சொல்லுது பாருங்க, ஆண்டோடைய வார்த்தை, அவன் பயப்படாதே பயப்படாதேன்னு தான் சொல்கிறார். ஒரே வார்த்தையில் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு நான் துணை நின்று உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். நம்மளை உருவாக்கின தாயின் கருவிலை உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து பயப்படாது என்று சொல்லும்போது நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம அதில் நம்பிக்கையாக நிற்கணும், அதில் உறுதியாக நம்ம நிற்கணும். அதில் நின்று நாங்கள் பழகினோம்டா எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் நாம் செய்யலாம், நம்மளால் செய்ய முடியும். ஏன்னா கர்த்தர் அப்படியான அதிகாரத்தை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறேன், பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வீங்கள் என்று சொல்லி பயப்படாமல் எப்பொழுதும் எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த பலனான புருஷர்களாய் நிற்பீங்க, மனிதர்களாய் நிற்பீங்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், ஆண் பெண் என்று வித்தியாசம் இல்லை, எல்லாமே ஆண்டவருடைய அவருடைய பிள்ளைகள். நாங்கள் எதை குறித்தும் வாழ்க்கை குறித்து பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலை நீங்கள் பயப்பட வேண்டாம். பயம் என்றது நமக்குரியதல்ல. சத்துரு தான் பயப்படணும் உங்களை பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து அவன் தான் பயப்படணும். எதுக்கு பயப்படணும்? கர்த்தருடைய பிள்ளை வாரான், கர்த்தருடைய பிள்ளை வாரா, அவன் தான் பயப்படணுமே தவிர நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நம்ம வாழ்க்கையில். ஸோ கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், எதற்கும் பயப்படாதீங்க. எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் எடுக்கிறவராக இருக்கிறீங்க. உங்களை தொடர்ந்து அவர் நடத்துவார். அவர் தான் எங்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாதேன்னு சொல்லி. இதை பிறகு நம்ம ஏன் யோசிக்கணும், நம்ம ஏன் பயப்படணும், எதற்காக பயப்படணும்? எல்லாம் அவருடைய கையில். நீங்களும் உங்கள் குடும்பமும், நானும் சரி, என் குடும்பம் எல்லாமே அவருடைய கைக்குள்ளே இருக்கிறோம். அவருடைய பலத்த கரத்தில் நம்ம இருக்கிறோம். பேதுரு சொல்லும்போது எழுதுவார்கள், ஏற்ற வேலையில் உங்களை உயர்த்தும்படி தேவனுடைய பலத்த கரத்தில் நீங்கள் அடங்கிருங்க. நம்ம அவர் கரத்தில் நின்றோம்னா எதற்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாய் நம்மளை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். கைவிடாத ஒரு தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் தாயின் கருவிலை நம்மளை உருவாக்கி தெரிந்து கொண்டவர், நம்மளை முன்குறித்து நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன். எல்லாரும் நம்மளுடைய பேரை மறந்துடுவாங்க. அவர் தன்னுடைய உள்ளம் கையிலே பொழிந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அவர் ஒருபோது நம்மளை மறக்கிற தேவன் அல்ல, மாறாத தேவனும் அல்ல, நம்மளை கைவிடுகிறவரும் அல்ல. அவர் நம்மளை காத்து வழி நடத்துகிற தேவன். அப்படி ஒரு தேவன் நம்ம ஆண்டவர் இயேசு நம்மளோடு இருக்கிறார். அதே மாதிரி எங்களை திக்கற்று விடலை. பயத்தின் ஆவியை கொடுக்காமல் பலத்தின் ஆவியை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவாரனாகிய பரிசுத்த ஆவியானவரை நம்ம கொடுத்துருக்கிறார். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, பயப்படாதீங்க, எதையும் கண்டு பயப்படாதீங்க. எல்லாம் நம்ம காலு கீழே தான். நான்
சில நேரம் நம்ம யோசிப்பேன் நான், ஆண்டவர் இந்த தண்ணீரை கடலில் நடக்கிறார், நடக்கும்போது இங்கெல்லாம் இந்த பக்கம் இருந்து பேதுருவும் நடக்கிறதுக்கான முயற்சி செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, தண்ணீர் என்பது தண்ணிக்குள்ளே நின்றா கீழே கால் வச்சு கொஞ்சம் முழுகினோம்னா நாங்கள் மூழ்கி போயிடுவோன்ற ஒரு பயம் நமக்குள்ளே வரும். தண்ணியில் நின்றோம்னா நம்ம நடுவில் நிற்கிறோம், எங்கே மேலே எங்கே பிடிக்கிறத கொண்டுல தண்ணி நிற்கிறோம், விழுந்துருவோம், கொஞ்சம் மிஸ் ஆனால் மூழ்கி போயிடுவோன்ற ஒரு பயம் நமக்கு இருக்கும். அப்போ அது ஒரு பிரச்சனையாக தான் எங்களுக்கு தெரியும். நான் தனியாக யோசித்த விதத்தில் அது எனக்கு ஒரு பிரச்சனை. தண்ணின்னா பிரச்சனை, வச்சா மூழ்கிடுவோம், உள்ளே போய் ஆழத்தில் போய் எங்கேயோ மூழ்கி நம்ம அழிஞ்சு போயிடுவோம். ஆண்டவர் அது நடந்து காட்டினதான நோக்கம், அதில் வந்து நோக்கம் நான் உணர்ந்த ஒரு விஷயம், பிரச்சனை உன் தலைக்கு மேலல்ல, பிரச்சனையான உன் காலுக்கு கீழே. நீ பிரச்சனையில் நடக்க பழகினாதான் ஜெயம் எடுப்பான். இந்த பயம் நமக்கு இருக்கக்கூடாது. இதில் நம்ம சரியாக நின்றோம்னா கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அதை இந்த நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் இந்த நாள் இந்த என்னை ஆயத்தப்படுத்தினதுக்காக நன்றி. ஸோ சந்தோஷமாக இருங்க, பயப்படாமல் இருங்க, பலனோடு இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன்.